யாழில் முச்சக்கர வண்டி விபத்து, 4 படுகாயம். எரிபொருள் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான அறிவிப்பு. எங்களுக்கு மதுபான கடை வேண்டாம், யாழ்ப்பாணத்தில் கண்டன போராட்டம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அருகாமையில் உள்ள A9 வீதியில் கனரக வாகனத்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் 4 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று பிற்பகல் 12:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கனரக வாகனத்தை திருப்ப முற்பட்ட வேளையில் பின்னால் வந்த முச்சக்கர வண்டி அதனோடு மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அதில் பயணித்த மூவரும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் எதிர்வரும் 31ஆம் தேதி நள்ளிரவு மேற்கொள்ளப்பட உள்ளதாக பெட்ரோலிய பிரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு வலுவடைந்து வருவதால் எரிபொருள் விலை குறைவடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நீண்ட விடுமுறை வார இறுதி காரணமாக எரிபொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 50% எரிபொருள் நுகர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்று பரவியதன் பின்னர் இந்த வருடம் பெசாக் காலத்தில் அதிக எரிபொருள் நுகர்வு இடம்பெற்றுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறையில் மதுபான சாலை அனுமதியை நிறுத்த கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பிரபல்யமான பாடசாலைகள், ஆலயங்கள், தேவாலயங்கள், நீதிமன்றம், போலீஸ் நிலையம் என்பவற்றுக்கு அண்மையாக மதுபான சாலை சட்டவிரோதமாக இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல சமூக விரோத நடவடிக்கைகள் ஊர்காவல்துறை பிரதேசத்தில் நடைபெற்று நீதிமன்ற வழக்குகளாகவும் காணப்படுகிறது. இதனால் தீவக மக்களின் நலன் கருதி மதுபான சாலைக்கான அனுமதியை வழங்கக்கூடாது என தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பதாகைகளை தாங்கியும் மதுபான சாலையை நிறுத்த கோரியும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது மதுபான சாலையை நிறுத்த கோரி கையொப்பமும் பெறப்பட்டது. ஊர்காவல்துறை சிவில் சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் ஊர்காவல்துறை பிரதேச செயலகம் முன் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.